ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உங்களை ஷேர் மார்க்கெட்டோட கில்லியா மாத்துறேன்னு ஆசையை தூண்டி லட்சக்கணக்கில் பணத்தை ஆட்டைய போட்டிருக்காரு இங்க ஒரு மென்பொறியாளர். சுயமா சிந்திக்கக்கூடிய ஆற்றலை விட்டுட்டு இளைஞர்கள் ஏஐயை நம்பி போனதால நடந்திருக்கு இந்த ஸ்மார்ட்டான ஸ்கேம். கலரான செல்போன், பல வேரியன்ட்டுகளில் லேப்டாப், மின்னணு சாதனங்கள், பேங்க் செக் புக்ஸ், இதையெல்லாம் பார்த்து இது ஏதோ பழைய பொருட்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய சந்தையாக இருக்குமோ என நினைத்து விட வேண்டாம். இந்த காட்சிகள் அனைத்தும் படம் பிடிக்கப்பட்டது பாண்டிச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில்தான். தனி ஒருவனாக ஒரு மோசடி ட்ரேடிங் நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் அப்ரண்டிஸ் ட்ரேடர்ஸ்களுக்கு வலை விரித்து கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த பலே டெக்கியை தான் தற்போது காவல்துறையினர் கொக்கி போட்டு தூக்கி இருக்கிறார்கள். சைபர் கிரைம் போலீசிடம் வசமாக சிக்கியவரின் பெயர் அஸ்வின் குமார். சென்னை வேளச்சேரி மற்றும் நந்தனம் பகுதியில் அல்கோ ட்ரேடிங் என்கின்ற பெயரில் பங்குச்சந்தை தொடர்பான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு அஸ்வின் குமார் அல்கோ ட்ரேடர்ஸ் மூலம் ஒரு கவர்ச்சியான விளம்பரத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். அதில் வீட்டில் படுத்துக்கொண்டே ஒரு நாளைக்கு 3000 முதல் 6000 வரை சம்பாதிக்கலாம் என ஹைலைட் செய்திருப்பதை பார்த்த முதலீட்டாளர்கள் பலரும் அல்கோ ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டின் சொர்க்கவாசலை திறந்துவிட்டதை போல நினைத்துள்ளனர். அப்படித்தான் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு அப்ரண்டிஸ் ட்ரேடரும் விளம்பரத்தை பார்த்து அஸ்வின் குமாரை தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்ரண்டிஸின் அனைத்து சந்தேகங்களுக்கும் எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான் என்பதை போல எல்லாம் ஏஐயின் மகிமை என அளந்து விட்டிருக்கிறார் அஸ்வின் குமார். மனுஷங்க மிஸ்டேக் பண்ணலாஞ்சி, ஆனா தன்னிடம் உள்ள ஏஐ தப்பே பண்ணாது என அடிச்சு சொன்ன அஸ்வின் குமார் அந்த அப்ரண்டிஸ் ட்ரேடரின் மண்டையை கழுவி சிறுக 40,000 வரை பணத்தை பெற்றிருக்கிறார். புதுச்சேரி கஸ்டமரின் மின்னஞ்சலுக்கு ஏஐ சாஃப்ட்வேரை டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் பகிரப்படும் என தெரிவித்ததால் அந்த நபரும் இன்பாக்ஸை பலமுறை ரெஃப்ரெஷ் செய்தே டயர்ட் ஆகியுள்ளார். ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தவர் புதுச்சேரி சைபர் கிரைம் அலுவலகத்தில் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அஸ்வின் குமார் ஏஐ தொழில்நுட்பத்தின் பெயரை பயன்படுத்தி இதே பாணியில் 1000 பேரிடம் பணம் பெற்றிருப்பது தெரியவர அதிர்ந்து போயிருக்கிறார்கள். நம்ம எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். அத மாதிரி ஆசைப்படுறவங்க அந்த சோசியல் மீடியா வெப்சைட் பார்க்கல, அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். எந்த ஷேர் அதிகமாக போகுது, எந்த ஷேர் கம்மியாக வருது, அந்த சாஃப்ட்வேர் விலைக்கு போகணும்னா 40,000 சொல்லிட்டு அதில் ஆடு வருது. நம்ம ஆளுங்க 40,000 தானே, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறையா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் உள்ளே போய் பதிகிறாங்க இவங்க பேரை. அதுக்கப்புறம் அவங்க கால் சென்டர் மூலிமா கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதை மாதிரி பதிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு ரெடியா, இது மாதிரிலாம் அது நல்லா வேலை செய்யணும், உங்களுக்கு இன்னும் ஆசை வார்த்தை அதிகமாக காட்டிடுவாங்க. உடனடியாக சம்பந்தப்பட்ட நபரை பொறிவைத்து பிடித்த சைபர் கிரைம் போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 7,30,000 ரொக்க பணம் மற்றும் 14 மடிக்கணினி, ஒரு கார் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் அஸ்வின் குமாரிடம் பல மாநிலத்தைச் சேர்ந்த முதலீட்டாளர்களும் பணத்தை பறிகொடுத்திருப்பதால் புதுச்சேரியில் விசாரணையை முடித்த பிறகு அவரை அண்டை மாநில அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இவங்கெல்லாம் அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணிட்டு சாஃப்ட்வேர் நல்லா இருந்தால் பேலன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணவங்க. பட் யாருக்குமே சாஃப்ட்வேர் டெலிவர் ஆகலை. அப்போ அது மாதிரி சாஃப்ட்வேர் டெலிவர் ஆகாதால அவங்க நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வராங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு 6 கம்ப்ளைண்ட் 7 கம்ப்ளைண்ட் இருக்குது. அதில் ஒன்று இப்போ நம்ம ஆளை ட்ராக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அவரை விசாரிக்கக்குள்ள தான் நமக்கு உள்ளே போய் நம்ம செக் பண்ணக்குள்ள இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது. தற்போதைக்கு அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 16 அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அவர்கிட்டேருந்து லேப்டாப்லாம் பிடிச்சிருக்கிறோம். அப்புறம் ஹெட்ஃபோனு, நம்ம ப்ராட்பேண்டுக்கு வீட்டில் ஒரு ப்ராட்பேண்டு, இங்கே ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சுருக்காரு, அங்கே ஒரு ப்ராட்பேண்டு, எல்லா இடத்துலையுமே லேப்டாப் தான். ஸோ அப்போ நம்ம தற்போதைக்கு இதெல்லாம் செக்யூர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா ஃபுல்லாக நான் பல இது போட்டிருக்காங்க இல்லையா,
அவங்களுக்கெல்லாம் நம்ம டேட்டா பேஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். அப்போ தான் அவங்க வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இது எங்களோடு நிற்காம இந்த நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் மூலிமா நம்ம கண்டுபிடிச்சது எந்தெந்த போலீஸில் இப்போ ஒரு 1000 கேஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த 1000 எங்கெங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் அதை ஷேர் பண்ணிடுவோம். அப்போ அவங்கவுங்க டேக் அப் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்குவாங்க. இவரை வந்து இப்போ அவங்க வந்து ஃபிசிக்கலாக அவங்க அரெஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஷார்ட் டைமில் ஏஐ பெயரில் நூதன மோசடி செய்து கோடீஸ்வரனாக நினைத்த அஸ்வின் குமார் தற்போது பல மாநில சிறைச்சாலைகளுக்கு லாங் டூர் போக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்தின் மூலம் மெஷினை நம்பி ரிஸ்க் எடுப்பதை விட சொந்தமாக சிந்தித்து செயல்படுவதே சாலச் சிறந்தது என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.